தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பில் நிலைத்திருந்து வாழ வேண்டுமானால் எங்களுடைய வாழ்க்கையில வேதத்தின்படி இருக்க வேண்டிய காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 19 அதிகாரம் 16 அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். என்ன இவர் வந்து கேட்க, நித்திய ஜீவனுக்குள்ள போகணுமெண்டா ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாரு. கேட்கும்போது என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ நித்திய ஜீவனுக்குள்ள போக விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள்ளு. கற்பனைகளை என்றால் வேதத்தை, என் வார்த்தைகளை கைக்கொண்டு அதன்படி வாழு. அப்படி வாழும்போது உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று என் ஆண்டவர் சொல்றாரு. சொல்லும்போது அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றான். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்றான். அதற்கு இயேசு 21 நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரர்க்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இங்கே ஒருவர் வந்து, ஐஸ்வர்யவான் ஒருவர் வந்து, ஆண்டவரே உம்மை நான் பின்பற்ற நித்திய ஜீவனுக்குள்ளே போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவர் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறாரு. அதற்கு அவர், நான் சிறுவயது முதல் செய்து வருகிறேன், இன்னும் என்னிடத்துல என்ன குறை உண்டு என்று கேட்கும்போது என் ஆண்டவர் சொல்றாரு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு. என்ன சொல்லுகிறாரு? என்ன பின்பற்றி வர விரும்பினா எப்பொழுதும் நீ தரித்திரரை கவனித்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். உனக்கு இருக்கிற நீயே சேர்த்து வைக்காம, நீயே ஐஸ்வர்யவானா இருக்காம, இல்லாதவனை பார்க்க வேண்டிய ஒரு வாழ்க்கை, இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை, இல்லாதவனை ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்க வேண்டும். அப்படி நீ செய்யும் போதுதான் பரலோகத்துல நீ சொத்துக்களை சேர்த்து வைப்ப. அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தம் போக வேணுமானா பரலோகத்துல சொத்து சேர்த்து வாழ வேண்டிய, பரலோகத்துல சொத்துகள் சேர்க்கப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தை என் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நீ அங்க வரணுமாண்டாப்பா, உனக்கு இருக்கிறவையில எப்படியாவது இருக்கிற எல்லாத்தையும் வச்சு அங்க சொத்து சேர்க்க பாரு, பரலோகத்துல நீ சொத்து சேர்க்க பாரு என்பதாக என் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நீ கற்பனைகளை எல்லாம் கை கொண்டாய் சரிதான், ஆனால் நீ ஒரு விஷயத்தை நீ செய்ய தவறிவிட்டாய். உன்னுடைய ஐஸ்வர்யத்தை வைத்து நீயே வாழ்ந்து, நீயே இங்க உனக்கு சொத்து சேர்த்து காரியங்களை சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற. அப்படி இல்லாதபடி எல்லாவற்றையும் வித்து இல்லாதவனுக்கு கொடு, இல்லாதவனை ஆசீர்வதி, இல்லாதவனை கவனி. அப்படி நீ கவனிக்கும் போது அங்கே நீ சொத்து சேர்க்கிறாய். அங்கே நீ சொத்து சேர்க்கும் போது நீ அங்கே வந்து வாழ முடியும், நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்க. அப்ப என்ன, ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை வைத்து நாங்க மட்டும் வாழ்வது வாழ்க்கை கிடையாது. அவர் தருகிற ஆசீர்வாதங்களை வைத்து இல்லாதவர்களை, விதவைகளை, திக்கற்றவர்களை, கைவிடப்பட்டவர்களை,
சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களை, உடைக்கு வழி இல்லாதவர்களை விசாரித்து கவனித்து ஆசீர்வதித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், சொல்லுகிறார். இப்படியாக வாழ ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.